மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருக்கிறார். சிஜேபி நடத்திய போராட்டத்திற்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருக்கிறார். இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சு. மோடி ஆட்சியில் முதல் முறையாக இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேலாக காக்ரோச் ஜனதா கட்சியினர் நடத்திய அந்த போராட்டம் முடிவுக்கு வந்திருக்கிறதே சொல்லலாம். நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. மாணவர்கள் போராட்டத்திற்கு பிஜேபி பணிந்திருக்குன்னே சொல்லலாம். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நடத்திய போராட்டமானது முடிவுக்கு வந்திருக்கிறது. அதனாலதான் 1942 டாக்டர் அம்பேத்கர் சொன்னார், எஜுகேட், அஜிடேட் அண்ட் ஆர்கனைஸ். மக்கள் எல்லாரும் படிச்சுட்டாங்கன்னா தலைவர்களுக்கு அதுதான் உண்மையான பிரச்சனைன்னு சொன்னாரு. தொடர்ந்து அவர்கள் வலியுறுத்திய நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும்னு அறிவுறுத்தியிருந்தாங்க. அந்த நிலையில தற்போது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகி இருக்காரு. மேலையும் போல நானே கழுத்து பிடிச்சி வெளியே தள்ள வேண்டியதா இருக்கும். ஆகவே இந்த வெற்றி என்பதை நாம் உண்மையாகவே வரவேற்க வேண்டும். இதற்காக கடுமையான ஒரு போராட்ட விலையை கொடுத்திருக்கிறார்கள் அந்த இளைஞர்கள். ஆனால் இந்த பதவி விலகுவதற்கான ஒரு அடிப்படை காரணம் என்பதே நரேந்திர மோடிக்கு பதவிக்கு ஆபத்து வந்துவிட்ட காரணத்தினால் மோடி தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இவரை பதவி விலக வைத்து போராட்டத்தை முடிவு கொண்டு வரக்கூடிய ஒரு வேலையை செய்திருக்கிறார். ஆனால் என்னடா இப்படி பண்ணிட்ட? உன் உயிரை கொடுத்து என் உயிரை காப்பாத்திட. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. நீட் தேவையில்லைங்கிறதா நம்மளோட நிலைப்பாடு. நீட் கண்டிப்பாக மாணவர்களுக்கு எதிரானது. நீட் இந்த ஒரு ராஜினாமாவை வைத்து நீட்டை அவங்க கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறது தவறு. நீட் எக்ஸாம்னு ஒன்று வந்ததுனால என்னால் படிக்க முடியல. ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு அந்த கோச்சிங் கிளாஸ் வசதியும் இல்லை, அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. தங்கை அனிதா 12 1176 மதிப்பெண்களை பெற்ற அனிதாவுக்கு அம்மா கிடையாது. அவ 2வது படிக்கும் போதே அம்மா இழந்துடுறா. அம்மாவுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை கிடைக்காம இறந்து போயிட்டதால நான் மருத்துவச்சியா மாறி தாய் போல இருந்து எல்லாருக்கும் சேவையாற்றுங்கிற கனவு கொண்டு அவ படிக்கிறார். இந்த பசங்களாம் என்ன சார் பண்ற போறானுங்க அப்படின்னு ரொம்ப ஏளனமா பேசினவங்க மத்தியில நினைச்சது செஞ்சு காமிச்சிருக்காங்க நம்ம இந்தியாவோட ஜென்சி. இது நடக்கும், இது நடக்குமா, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு எவ்வளவோ பேசப்பட்டது. ஆனால் இன்னைக்கு இளைஞர்களுடைய போராட்டத்தின் விளைவாக மத்திய அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறார் தர்மேந்திர பிரதான். மாணவர்களுடைய எதிர்காலத்தை கருத்துல கொண்டு இந்த முடிவை நான் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த மாணவர்கள் போராட்டத்துக்கு நடுவில் எவ்வளோ பிரச்சனைகள், போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது காவல்துறை நிகழ்த்திய வன்முறையெல்லாம் நம்மளால் ஏற்றுக்கவே முடியாத விஷயம். அதை பார்க்கும்போது யாராக இருந்தாலும் அவ்வளோ கோபம் வரும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மாணவர்கள் என்ன தப்பு பண்ணாங்க? எதுக்கு அடிக்கிற? ரத்த வர்ற அளவுக்கு அடிக்கிற, கேவலமாக நடந்துக்கிறீங்க. ஒரு பெண் போகிறாங்க, அந்த பெண்ணோட பின் பகுதியில் லத்தியை வச்சு ஒருத்தன் குத்துறான். இவங்க தான் பாரத மாதா பற்றி நமக்கு பாடம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. விளையாட்டு பொம்மையா? தாய் குலம்டா. நான் பாக்குற தாய் குலத்துக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், பொங்கி எழுந்துருவேன். இதுல ரொம்ப முக்கியமான இன்னொன்று கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு,
அடிக்கிறவரும் இந்து, அடி வாங்குறவனும் இந்து. இப்போ அவனுக்கு அது தெரியாது. இப்போ சொல்ல மாட்டான் நாமெல்லாம் ஒரே இந்துன்னு. இப்போ பேசவே மாட்டான். மௌன விரதமா? ஏன் அது வந்து போராட்டம் நடந்தா போராட்டக்காரனுக்கு பாதுகாப்பு கொடு. அவன் கம்பு எடுத்துட்டு வரல, கத்தி எடுத்துட்டு வரல, கல் எடுத்துட்டு வரல, குண்டு எடுத்துட்டு வரல. போராடுபவர்கள் எந்த ஆயுதம் இல்லாம நிராயுதமா நிப்பாங்க. அவங்கள தடுக்க வர்றேன்னு சொல்ற காவல்துறையும் ராணுவம் தான் தலைக்கவசம் போட்டிருப்பான், முன்னாடி ஒரு கம்பு வச்சிருப்பான், லத்தி வச்சிருப்பான், துப்பாக்கி வச்சிருப்பான். இப்ப யாரு கலவரம் பண்ண வந்ததுங்க? அல்லது சிலைகளை உடைத்தால் வன்முறை வந்துவிடும், அல்லது காவல்துறை மீது கல்லெறிந்தால் வன்முறை வந்துவிடும். உலகத்திலேயே சிறந்த வன்முறையாளர்கள் யார் என்றால் காவல்துறையினர் தான். நாங்க வன்முறையை கையில எடுக்க மாட்டோம் அப்படின்னு. இதுதான் ஆபத்து. நாங்க ரொம்ப நல்லவங்க நல்லவங்க நல்லவங்கன்னு எவ்வளவு நாளைக்கு சொல்லி ஏமாத்துவீங்க? அடுத்த தலைமுறை சேர்த்து ஏமாத்துவீங்களா? அதான் என் வீட்டுக்குள்ள கருணாக அடிச்சா கூட, கடிக்கும் போது நான் அடிச்சா கூட அதை வன்முறைன்னு சொல்லி தருவீங்க பாருங்க. அது ரொம்ப ஆபத்துன்னு நான் நினைக்கிறேன். நான் அடங்க மறு அத்து மீறி திமிரியன்னு திருப்பி வச்சு நாங்க ரொம்ப நல்லவங்க நல்லவங்க. நாங்க நல்லவங்க எல்லாம் கிடையாது. நாங்க நல்லவங்களுக்கு நல்லவங்க. போராட்ட காலத்தில் எங்களை விட போராடுவதற்கு யாரும் கிடையாது. இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்கிற அந்த டெல்லியில் நடந்துகிட்டு இருக்க அந்த கொடுமைகளை பார்க்கும்போது அடிக்கிறான், காவல்துறை அடிக்கிறான், ராணுவம் அடிக்கிறான். இங்க இருக்கிற காவல்துறை கோச்சிக்காதீங்க, அடிக்கிறான்னு ஒருமையில பேசுறேன்னு. எதுக்குடா அடிக்கிற? அவன் என்ன கேட்டான்? ஒரு மினிஸ்டரை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இது மினிஸ்டரை காப்பாற்றுறதுக்கோ எதுக்குமே கிடையாது. நீ எப்படி கேள்வி கேட்கலாம்? இவங்களுக்கு அந்த மினிஸ்டர் முக்கியம் இல்லை, அவங்கள ரிசைன் பண்ண வச்சிடலாம். ஆனால் அப்படி பண்ண வச்சிட்டா இங்கே யார் பவரில் இருக்கான்றது தெரியாமல் போயிடும். நீ இங்கே எப்படி கேள்வி கேட்கலாம்? நான் அப்படி தான் பண்ணுவேன்ற ஒரு சுப்பீரியாரிட்டியை காமிக்கிற செயல் தான் இது. அவனு பஸ் ஓடுறதுக்கு அடிக்கல, நிமிந்து பார்த்ததுக்கு அடிச்சிருக்கானுவ. அரசுக்கு நிமிந்து பார்க்காம வாழ்ந்துருவீங்களா? அப்படி வாழ முடியும்னு நினைக்கிறவங்க இப்பவே இங்க இருந்து போயிருங்களேன். உங்களை எவனும் நீங்க புடிச்சு வைக்கல. நாங்க இப்ப நிமிந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அவன் கலவரக்காரனா? அவன் தீவிரவாதம் செய்ய வந்தானா? அவன் என்ன எதுக்கு வந்தான்? அவனுடைய உரிமையை கேட்டு வர்றான். உங்க வீட்டில் யாரும் பிள்ளையெல்லாம் படிக்கலையா? இன்றைக்கு அடித்து கொண்டிருக்கிற அந்த காவலர்களும் துணை ராணுவமும் உனக்கு ஒரு எக்ஸாம் வச்சிருப்பாங்கல்ல. நீ ஒரு எக்ஸாம் வச்சுதான் எழுதிட்டு வந்த இந்த இடத்துக்கு. உன்னோட எக்ஸாம் பேப்பர் லீக் ஆயிருந்தா அதுல வேற ஒருத்தன் வந்திருந்தா உனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். அந்த வலி தானே அவனுக்கு இருக்கு. அழாம பேசுறா. ஹலோ, இப்ப அழுது அவ இல்ல, நான் ஏன் அவ கதையை கேட்டு என்னால தாங்க முடியல. அந்த வலியை உணர மாட்டீங்களா? உங்களுடைய அதிகாரிகள் உங்களை அடிக்க சொன்னாங்கன்னா அடிக்கணுமா? ஏப்பா, காக்கி சட்டியை போட்டு மனசாட்சியை கலட்டி வச்சிட்டியா? போலீஸ்னா ரவுடிகளை பார்த்த உடனே சீரும் சிங்கமாவும், சென்டிமெண்ட்டை கேட்டா உருகுற தங்கமாவும் இருக்கணும்யா. எதுக்கு அடிக்கிறீங்க? மாணவர்களை எதுக்கு அடிக்கிறீங்க? உங்களால ஒரு அரசியல்வாதி அடிக்க முடியுதா? ஒரு நாளாவது அடிச்சிருக்கீங்களா நீங்க? ஒரு இதுவரைக்கும் ஏதாவது ஒரு எம்எல்ஏ, எம்பி, மந்திரி மண்டை உடைஞ்சு போய் பார்த்திருக்கீங்களா? நீங்க அடிச்சிருக்கீங்களா? அதனால எப்ப பார்த்தாலும் எளியவனை மட்டுமே அடிக்கிறதுக்கு தான் லத்தி கொடுத்திருக்காங்களா? அதுக்கு தான் சட்டம் உங்களுக்கு வந்திருக்கா? அதுக்கு தான் உங்களுக்கு காவல்துறையில இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கா? தனியால் பாத்தியா? என் பின்னால ஒரு அரசாங்கமே இருக்குடா. என் மேல கை வச்சுனா 4 பேர் தீ குளிப்பா, 4000 பஸ் ஏறியும், 40,000 பேர் ஸ்ட்ரைக் பண்ணுவா, தமிழ்நாடு சம்பித்து போகும்டா. போலீஸ் ஸ்டேஷன்ல எத்தனை கழிவறை இருக்கு? கழிவறைக்கும் இல்ல, நான் கேக்குறேன், பதில் சொல்லுங்க. எத்தனை கழிவறை இருக்கு? ஒரு கழிவறை மட்டும் வழுக்கிக்கிட்டே இருக்கு. கை அங்க போனா கை கால் உடஞ்சுக்கிட்டே இருக்கு. இன்னொரு கழிவறையில ஒண்ணுமே ஆக மாட்டிருக்கு. அந்த இன்னொரு கழிவறையில பணக்காரன் மட்டும் போறான். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். அம்முகுட்டு முக அம்மாயிட்டு